தொடர்ந்து அமலாக்கத்துறைக்கு சரமாரியான கேள்விகளை உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் எழுப்பி வரக்கூடிய சூழலில் இன்றைய தினமும் இடிக்கு சரமாரி கேள்விகளை ஹைகோர்ட் முன்வைத்துள்ளது. மணல் கொள்ளை வழக்கு தொடர்பாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மணல் கொள்ளை தொடர்பாக அளித்த புகாரின் அடிப்படையில் அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், விவரங்கள். மணல் கொள்ளைக்கு எதிராக நடவடிக்கை எடுத்த தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பந்து கிராம நிர்வாக அலுவலர் லூர்து பிரான்சிஸ் மணல் கொள்ளையர்களால் கடந்த 2023ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டார். இது சம்பந்தமான வழக்கு உள்ளிட்ட 4 வழக்குகளின் அடிப்படையில தான் அமலாக்கத்துறை சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் பிரிவின் கீழ வழக்கு பதிவு செய்ய விசாரணை நடத்தியது. தங்கள் விசாரணையில சேகரிக்கப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ய கோரிதான் தமிழக டிஜிபி கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதங்கள் அமலாக்கத்துறை கடிதம் எழுதியிருந்தது. அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தினால்தான் தாங்கள் அனுப்பிய தகவலின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய தமிழக டிஜிபிக்கு உத்தரவிட வேண்டும் என்றுதான் அமலாக்கத்துறை சென்னை மண்டல உதவி இயக்குநர் கிராந்திகுமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் அமலாக்கத்துறை நடத்திய விசாரணையில 28 மணல் குவாரிகள் அனுமதியின்றி மீறி 987 ஹெக்டேர் பரவலுக்கு சட்டவிரோத மணல் எடுக்கப்பட்டதாகவும் இதன் மணலோட மதிப்பு 4730 கோடி ரூபாய் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த சட்டவிரோத மணல் குவாரி செய்ததன் மூலம் கிடைத்த தொகையை சட்டவிரோத பரிமாற்றம் செய்த கண்டுபிடிக்கப்பட்டதால 15 நிறுவனங்களில் 130 கோடி ரூபாய் வங்கி கணக்கு தற்காலிக முடக்கப்பட்டுள்ளதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே மாநில போலீசார் வழக்கு பதிவு செய்யப்படாத நிலையில் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கின் அடிப்படையில் எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று அப்போது உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதனால 2024ஆம் ஆண்டு அனுப்பிய தகவலின் அடிப்படையில் வழக்கு செய்ய விசாரிக்க தமிழக டிஜிபிக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க தமிழக டிஜிபிக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் தான் அந்த மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தது. இந்த மனுதான் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் முன் விசாரணைக்கு வந்தபோது ஒரு விசாரணை அமைப்பான அமலாக்கத்துறை மற்றொரு விசாரணை அமைப்பான மாநில காவல்துறைக்கு உத்தரவிடக் கோரி எப்படி வழக்கு தொடர முடியும் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ரமேஷ் மிகவும் ரகசியமான இந்த தகவல்களை மாநில காவல்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு கேட்கப்பட்டது. இது போன்ற கோரிக்கையுடன் வழக்கு தொடர்வதற்கு அமலாக்கத்துறைக்கு சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் வாதிட்டார். தமிழக அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தலைமை வழக்கறிஞர் PS ராமன் தகவல்களை அனுப்பி வழக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று கூறினால் அதை ஏற்றுக்கொள்ள மாநில காவல்துறை போஸ்ட்மார்ட்டம் அல்ல என்றும் போஸ்ட் மாஸ்டர் அல்ல என்றும் உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் குஜராத் மாநிலங்களில் தமிழகத்தை விட 4 மடங்கு அதிக மணல் கொள்ளை வழக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், ஆனால் அந்த வழக்கின் மீது எந்த நடவடிக்கை எடுக்காத அமலாக்கத்துறை தமிழ்நாட்டில் மட்டுமே அமலாக்கத்துறை கண்களுக்கு தெரிகிறது என்று கடும் எதிர்ப்பை பதிவு செய்தார். பொதுநலன் கருதியே அமலாக்கத்துறை இந்த மனுவை தாக்கல் செய்ததாக அமலாக்கத்துறை தரப்பில் பதில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் அதே பொதுநலனை சுட்டிக்காட்டி குஜராத் நீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர முடியுமா என்ற கேள்வி முன்வைத்தார். அது மட்டும் இல்லாமல் டெல்லி மாநில காவல்துறை சம்பந்தப்பட்ட வழக்கில் போலீசாருக்கு உத்தரவிட கோரி உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை இது போன்ற ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தது. எந்த அடிப்படையில் உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியதையும் அதை அடுத்து அந்த மனு அமலாக்கத்துறை திரும்ப பெற்றதையும் அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் PS ராமன் சுட்டிக்காட்டினார். இதையடுத்து இந்த மனுவுக்கு 3 வாரங்களில் பதிலளிக்க முடிய தமிழக அரசு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணை ஒத்திவைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.